ரிஷப ராசி. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்பதி ஏழுமலையானுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பல அற்புதமான மாற்றங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ரிஷப ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்குது, கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும், தொழிலில் எப்படி லாபம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை பொருளாதார நிலைமை உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. இதுவரை ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் குறையலாம். மற்றவர்களுடன் பேசும் பொழுது உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு தரிசனம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் திருப்தியான ஒரு போக்கு காணப்படலாம். எதிர்பார்த்த சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வேறு வேலைக்கு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டம் மேற்கொண்டால் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. சிலருக்கு வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்ற விரும்பினால் அதற்கான ஒரு முயற்சிகள் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம். அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரிஷப ராசியில் பிறந்தவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது ரொம்பவும் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் 1, 2 பாதங்கள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன், பஞ்சமஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் சனி. இந்த காலகட்டம் அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன் கிடைச்சிருக்கு. எண்ணிய காரியங்கள் கைகூடலாம். உங்களுடைய சூழ்நிலைகள் நல்ல ஒரு மாற்றத்தில் தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய வாய்ப்பு இருக்குது. தேவையான நிதி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சரக்குகளை நீங்கள் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறைந்து காணக்கூடிய வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் தேவையானவற்றை செய்து உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை பெறுவாங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வகையில் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு எதிலுமே ஈடுபட்டு வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். பெண்களை பொறுத்தவரை இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல்திறமை அதிகரிக்கக்கூடிய வகையில் கலைத்துறையில் உங்களுடைய வேலைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மனமிட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமான காரியங்களை நீங்கள் செய்து வெற்றி பெறுவீங்க. அரசியல் துறையில் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கி சாதகமான ஒரு போக்கு உங்களுக்கு காணப்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பணவரத்து அதிகரிக்கக்கூடிய வகையில் நீண்ட கால செலவுகளால் உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்துமே நிவர்த்தியாகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை தேவையானவற்றை நீங்களுடைய எண்ணங்கள் விட்டுவிட்டு மனதை அறிமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது நல்லது. கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் உடல் நலத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதும் நல்லது. உடல்நலத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவருடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும்.
தினமுமே போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேணும். நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது நல்லது. அதிக எண்ணெய் மற்றும் இனிப்பு உணவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும். குளிர்பானங்களை அளவோடு அருந்த வேண்டும். சரியான நேரத்தில் தூங்க வேணும். வருடத்திற்கு ஒரு முறை உடல்நல பரிசோதனை செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தா வங்கி, விவசாயம், நிலம் மற்றும் கட்டுமானம், நகை வியாபாரம், துணி வியாபாரம், இசை மற்றும் கலை, ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது போல தொழில்களில் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாக ஏற்படும். குடும்பத்தில் அமைதியை விரும்பக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, வாழ்க்கை துணையிடத்தில் அன்பாக இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக நீங்கள் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நீங்கள் ரிஷபராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தா பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவங்க பொறுமை அதிகமாகவே இருக்கும். நேர்மையாக உழைக்கக்கூடியவங்க, உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க அதிக அளவில் பாடுபடக்கூடியவங்க, குடும்பத்தை மிகவும் நேசிக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. பணத்தை மதிக்கக்கூடியவங்க, சேமிப்பு பழக்கம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நண்பர்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராசி மண்டலத்தில் 2வது ராசியாக வரக்கூடியது. பொறுமை, நிலைத்தன்மை, உழைப்பு, நம்பிக்கை மற்றும் வாழ்க்கையை அமைதியாக கட்டி எழுப்பக்கூடிய மனப்பான்மையை குறிக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தா அது ரிஷப ராசி. இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் அழகு, கலை, செல்வம், வசதி போன்றவற்றை இனிமையான வாழ்க்கையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் தரமான ஒரு வாழ்க்கை முறையும் விரும்பக்கூடியவங்க தான். இந்த ரிஷபராசியை பிறந்தவர்கள் அமைதியான சுபாவம் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு முடிவையுமே அவசரமாக எடுப்பதை விட நிதானமாக யோசித்து முடிவு செய்வதை விரும்பக்கூடியவங்க. இதனால் பல சூழ்நிலைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். இவர்கள் மிகவும் பொறுப்புணர்வு மிக்கவங்க. குடும்பம், வேலை, நண்பர்கள் என எந்த உறவாக இருந்தாலுமே அதில் நிலைத்தன்மையை விரும்பக்கூடியவங்க தான் ரிஷபராசியில் பிறந்தவங்க. ஒரு முறை ஒரு இலக்கை நிர்ணயித்தால் அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படக்கூடியவங்க. பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உடல்நல தொண்டை வலி, சளி அடிக்கடி வருதல், குரல் கரகரப்பு, தைராய்டு தொடர்பான சிக்கல், கழுத்து வலி, தோள்பட்டை இறுக்கம், உடல் எடை அதிகரிப்பு வாய்ப்பு, இனிப்பு உணவுகளை அதிகம் விரும்பக்கூடியவங்க, சோர்வு, செரிமான கோளாறுகள், இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான உடல் உபாதைகள் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க எளிதில் கோபப்பட மாட்டாங்க. நீண்ட நாட்களாக எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க எல்லை மீறியப்பட்டால் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க பொறுமையே பலமாக இருந்தாலுமே அதில் முடிவில்லாதது அல்ல அப்படின்னு உணரக்கூடியவங்க தான். கடின உழைப்பை நம்பக்கூடியவங்க, குறுக்கு வழிகளை விட நேர்மையான முடிவுகளை இவங்க முன்னேற விரும்பக்கூடியவங்க. வங்கி, விவசாயம், கட்டுமானம், நிர்வாகம், கலை, இசை, வடிவமைப்பு, வணிகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்பகத்தன்மை காரணமாக மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையே பெறுவாங்க. பதவி உயர்வு மெதுவாக வந்தாலுமே இவங்க நிலையானதாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை பணத்தை மதிக்கக்கூடியவங்க, தேவையற்ற செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்திற்காக சேமிக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்க. வீடு, நிலம், நீண்ட கால முதலீடு போன்றவற்றில் ஆர்வம் இருக்கலாம். இருப்பினுமே எந்த ஒரு முதலீட்டையுமே செய்யும் முன்பு இவங்க நிபுணருடைய ஆலோசனைகளை பொறுத்து செய்வது ரொம்பவும் நல்லது. குடும்பம் இவர்களுக்கு மிகவும் முக்கியம். குடும்ப உறவினர்களுடைய நலனுக்காக உழைப்பாங்க. பெற்றோர்களை மதிக்கக்கூடியவங்க. குழந்தைகளுடைய கல்வி மற்றும் எதிர்காலத்தை பற்றி இவங்க அதிகம் சிந்திக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் காதலில் உண்மையாகவும் நம்பிக்கையானவும் முக்கியமாக கருதக்கூடிய. இனி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.